நீட்டு யூஜி இர்ரெகுலாரிட்டிஸ் அண்ட் ஸ்கேமுக்கு என்ன செஞ்சாங்க? நீட்டை கேன்சல் பண்ண முடியாது அப்படின்னு என்டிஏ சொன்னாங்க. அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொன்னாங்க? இது மாதிரி நீட்டு இர்ரெகுலாரிட்டி இருக்குது அப்படின்னு அக்செப்ட் பண்ணி அதை சிபிஐக்கு மாற்றிட்டாங்க. இப்போ சிபிஐக்கு கிரிமினல் கேஸை போட்டிருக்காங்க. அதன்படி ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன நடந்திருக்குன்னா 63 பேர் டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த 63 பேரில் குஜராத்தில் 40 பேரும் பீகாரில் 17 பேர் போடுறாங்க. அடுத்து என்ன செஞ்சுருக்காங்க? இது மாதிரி இந்த எக்ஸ்பர்ட்ஸு எஜுகேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா ரீநீட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணும். அதான் ஒன்லி சொல்யூஷன், இல்லாத ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. அது ஒரு ரெக்கமெண்டேஷன். இன்னும் என்ன சொல்கிறாங்க? ஃப்யூச்சரில் இந்த நீட்டு கண்டினியூ ஆகுமா இல்லை வேறு மாதிரி எக்ஸாம் வைக்கலாமா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னு கேட்டால் எது எடுத்தாலும் கன்ஃபியூஷன். எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுமே இர்ரெகுலாரிட்டி இருக்குது. இப்போ நெட்டு யூஜிசி நெட்டு கேன்சல் ஆச்சு. அது மாதிரி நீட்டு பிஜி அது போஸ்ட்போன் ஆகிருக்கு. ஸோ இப்படி பல கன்ஃபியூஷன் கண்டினியூஸாக இருக்கிறதுனால இதை கவர்மெண்ட் ரீதிங்க் பண்ணி நீட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணும். அதே மாதிரி ஃப்யூச்சரில் இந்த நீட்டுக்கு வேறு மாதிரி செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு கமிட்டியும் போட்டிருக்கு. அந்த கமிட்டி ஸ்டடி பண்ணி 7 மெம்பர் கமிட்டி இருக்குது. இப்போ இந்த நீட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரீநீட் வச்சாங்களா 1540 பேருக்கு, அதில் 250 பேர் எழுதலை, எக்ஸாம் அப்பீல் ஆகலை. இது ஒன்று இருக்குது. அப்போ என்டிஏ என்ன சொல்கிறாங்க? 63 பேர் டாப் ரேங்கர் இப்போ சிங்கிள் டிஜிட்டாக குறைய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எனியோ ரீநீட் நடக்குமா அல்லது இந்த சேம் நீட்டு கண்டினியூ ஆகுமான்ற எக்ஸ்பர்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதை வெயிட் அண்ட் சீ.